இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆண்டுட்டு இருந்த சமயத்துல பெண்ணிக்கு நினைச்சிருந்தா என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா அவர் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் 1800 இருந்த பஞ்சமும் அதனால இறந்து போன மக்களும் தான். முல்லையாறு பெரியாறு இருந்தும் சேர்ற இடத்துல ஒரு அணை கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை எப்படியோ ஆங்கிலேய அரசு இருந்து பேசி நிதி வாங்கி ஒரு மிகப்பெரிய அணை கட்டுறாரு ஜான் பென்னிக்விக். கட்டின கொஞ்ச நாள்லயே காட்டாற்று வெள்ளம் வந்து அணையை இடிச்சு தள்ளிட்டு போகவும் மனசுடைஞ்சு போன பென்னிக்விக் மறுபடியும் ஆங்கிலேய அரசு கேட்டா தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே இந்த மனசு இங்கிலாந்துக்கு கிளம்பி போய் தன்னுடைய மற்றும் தான் மனைவி சொத்தையை வித்து அந்த காசுல அவர் தமிழக மக்களுக்காக கட்டி கொடுத்த அணைத்தான் முல்லை பெரியாறு அணை. இன்னைக்கு வரையும் தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம்னு 5 மாவட்ட மக்களும் நீர் இருக்கும் வரை நீர் இருப்பீர்னு கல்வெட்டு எழுதி இவருக்கு சிறைய வச்சுட்டாங்க. யாருப்பா அந்த பென்னிக்விக் தானே கேக்குறீங்க? மொத்த ஆங்கிலேயர்களும் இந்திய மக்கள் அடிச்சு துன்புறுத்திட்டு இருந்த சமயத்துல தமிழக மக்கள் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறத பார்த்து தன்னுடைய சொத்தை வித்து மக்களுக்காக அணை கட்டி கொடுத்த அதே ஆங்கிலேயர்கள் இருந்த ஒரு மனிதருங்க.